ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணா போற கம்பீரத்தை பாருல, ரவியில வந்ததுடா அதெல்லாம். காற்றாய் பறக்குது மனமே. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. மக்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட கடைசியில ஆன்சர் இருக்கு, ஓகேவா? அந்த கேள்வி என்னன்னா, அது வந்து ஒரு விலங்கு, பார்க்கறதுக்கு பூனை மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும், ஓகேவா? அது வந்து ஒரு விலங்கு, பார்க்கறதுக்கு பூனை மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். அது என்ன, ஓகேவா? இதுதான் கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க கடைசியில் பாருங்கள், ஓகேவா? அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தமிழா நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஷோவில் வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அவங்களும் இருக்குன்னா, சில பேர் இல்லைன்னாங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கமெண்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கு விஜய், நான் பார்த்துருக்கேன், வெள்ளையாக பார்த்துருக்கேன், கருப்பாக பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க உங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்ததை. ஒரு சில பேர் வந்துட்டு இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பாதி பேர் வந்து பேய் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, பாதி பேர் பேய் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் வந்து விரைவில் எடுக்கப்படும். இப்போ இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கமெண்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அதை பற்றி நான் உங்க கூட சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, விஜய் நான் வந்து பேய் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி தான் பேய் அப்படின்னு போட்டிருந்தாரு. யோ, இப்படி மனசாட்சியே இல்லாமல் என் பொண்டாட்டி தான் பேய் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்கேஸ் அந்த வீடியோவையும் உங்கள் பொண்டாட்டி பார்த்துட்டு அதில் இருக்கிற கமெண்ட்லாம் படிச்சுட்டு வந்துட்டு கடைசியில் நீங்கள் பண்ண கமெண்ட்டை பார்த்துட்டு யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு உங்களை வீட்டுக்கு வந்து தூக்கி போட்டு கும்முனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இது மாதிரி வந்து 2 பேர் பண்ணியிருந்தாங்க. என் பொண்டாட்டி தான் பேய், அந்த பேய் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப இது சிரிப்பா வந்துச்சு எனக்கு. அதனால தான் அதை பற்றி சொல்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரீல்ஸ் என்ற பேரில் நிறைய பேர் வந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம இந்த வீடியோவில் சம்பவம் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ஓப்பனிங்கே இப்படி ஒரு கன்றாவியான, சாரி கலர்ஃபுல்லான ஒரு கால் வருது. அடே கேமராமேன், கூறுகட்ட குக்கரு, காலெல்லாம் காட்டாத, கொஞ்சம் அப்படியே மேலே வா. வணக்கம். கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த பெண்ணுடைய பெயர் தெரியவில்லை, ஊர் தெரியவில்லை, வயது தெரியவில்லை. இந்த தண்ணியில் இருக்கும் தண்ணியில் இருக்கும் கன்னிக்கு ஒரு அழகான மணமகன் தேவை. கான்டாக்ட் செய்ய வேண்டிய எண் ஏதோ ஒரு ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ போய் பாருங்க, இருப்பாங்க, தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அடுத்து, எல்லாருக்கும் வணக்கம். அந்த பாப்பா வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணாங்க, அது மியூசிக் இல்லாம ஒரு டைம் பார்க்கலாமா? இப்ப இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஸ்டார்டிங் வந்துட்டு இப்படி பண்ணாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம், என் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போய் கிடக்கு, பேண்ட் வாங்க கூட எனக்கு வழி இல்லை, அப்புறம் மூச்சு விட கூட முடியலை, பிகாஸ் எனக்கு வயிறு வந்து ரொம்ப பசிக்குது, மூச்சு அடைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன சாப்பாடு இருந்தால் போடுங்க, அது மாதிரி கேட்குறாங்க. யாருனாவது அந்த பீச் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? இவத்தொல்ல தாங்க முடியலடா. அந்த படம் வந்து 10 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல, இவன் அந்த பாட்டை விடமாட்டா போல. ஏ சாமி, ஐயா சாமி, சுடிதார் போட்டாலும் ஏ சாமி, சேரி கட்டினாலும் ஏ சாமி, குளிக்க போகும்போது தான் அந்த சாங் வரும்ல, அந்த மாதிரி குளிக்க போனாலும் பாத்ரூம் கொள்ளாங்கன்னு சவுண்ட் வருதான், சாமி சாமி ஓ சாமி அப்படின்ட்டு. என்னம்மா நீ இப்படி இருக்கேம்மா, ட்ரெண்டுக்கு வாமா. அடுத்து பாரு, ரீசெண்டாக அடுத்து வலிமை படம் வரப்போகுது, பீஸ்ட் வரப்போகுது, பரம பித்தா பித்தாத்தே பரம பித்தா பித்தாத்தே அப்படின்ட்டு ஒரு பாட்டுலாம் வந்துருக்குது. அதுக்கு பண்ணுங்க போங்க. எவ்வளோ நேரம் தான் சாமி சாமின்னு இருப்பீங்க, செவிட்டில் ஒன்று ஒன்றும் சாமியா சிப்ப. அடே சோனமுத்தா, என்னடா இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டீங்க?
அதாவது மக்களே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், அதாவது டூயட் சாங் பண்ணணும், அதுவும் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கூட நான் உணருகே நெசமாகிறேன் ஜூ 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 ஜூ, அந்த பொண்ணு அப்படி லிரிக்க படும்போது புஜி புஜி ஜூ இப்படிலாம் பன்னெண்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி ஆண்களை வந்து லவ் பண்றதில்ல. குறிப்பா 90s கிட்ஸ் இனத்தை வந்து லவ் பண்றதே இல்லை. தே ஆர் வெரி வெரி பாவம், தெரியல. ஸோ இந்த சாபத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஆள் ஆவீங்க. அதனால தான் என்ன பண்றாங்க, இப்படி ஆம்பளை பையனை பிடிச்சிக்கிட்டு நான் நூன் அருகே அப்படியே கரும்புடிச்சு வைக்கிறான். எப்படி அந்த முகத்தை பார்த்தா ரொமான்ஸ் வருது உங்களுக்குலாம். அட போங்கடாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ மக்களே இவங்க தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இளம் காதல் ஜோடிகள். அதாவது சாது ஆண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உத்து உத்து பார்க்காதீங்க மாமோய் அப்படின்ட்டு சாது ஆண்டி வந்துட்டு அவங்க மாமாவெல்லாம் பார்த்து பாடல, ஜிபி அங்களை பார்த்து பாடுறாங்க. ஜிபி அங்களை வந்து அங்கே வெக்கப்பட்டுட்டு என்னத்த சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு பார்க்கறாரு. எப்படி சாதன ஆண்டி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறாருன்னு தெரியல. ஆண்டி பாடுங்க ஆண்டி கன்னிவா. இந்த வீடியோவில் சாதனா ஆண்டி கூட கேஷுவலாக தான் வந்து பாடிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஜிபி அங்கிள் பாருங்களேன், மூடு வந்த முயலாட்டம். என்னையா எப்போ பார்த்தாலும் ஃபுல் மூடுல இருப்ப போல நீ. ஜிபி மாமா அட போய் அங்கிட்டு சொர்க்கத்துல கச்சேரி நேரம் கட்டி பிடிச்ச வாங்கல வந்து அணைச்சிக்கிட்டு ஆகும் சொல்லுங்க வந்து. என்னம்மா இப்படி சொட்டர் போட்டுக்கிட்டு ஒரே கோரஸா மாமா நான் உனக்கு தான் அப்படின்ட்டு 3 பேர் கேட்டால் என்னத்த சொல்றது. 3 பேர்ல நம்பவே கூடாது. இங்க பாருங்க இப்படி மடக்கிட்டு கோவிந்தா 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 கடைசியில் நாமும் போட்டுருவாங்க. நம்ப மாட்டேன். 3 பேருக்கும் பாய் போயிட்டு அங்கிட்டு காத்துக்கருப்பு கலை இருப்பான், அவன்கிட்டலாம் பாடுங்க, அவன் ஓகேன்றோம், எல்லாம் சேலம் பண்ணி இருப்போம். மீண்டும் மீண்டும் சேலம் மொழி நண்பர்களே, அவன்லாம் நீங்கள் சும்மாவே மாமான உடனே ஓகேன்றோம். அங்கிட்டு போமா அங்கிட்டு எல்லாருமே காலைல ஏஞ்ச உடனே அப்படி ஒரு கப் காஃபி இல்லைன்னா ஒரு கப் டீ எடுத்துட்டு அதில் பிஸ்கட்டை முக்கி சாப்பிடுவீங்கல்ல. இதுக்கு மேலே எப்படி சாப்பிடுவீங்க? பிஸ்கெட்லாம் அப்படி தான் தயாராகி வருது. அவன் ஜட்டியை துவைச்சி 1 மாதம் ஆகும் போல கரும்பு மூச்சும் அதை போட்டுக்கிட்டு அங்கே டான்ஸ் வேற லூசு பையன். சரி ஓகே, அடுத்த வர வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள் ஒரு படம் வந்துச்சு, விக்ரம் சார் நடிச்சிருப்பாரு. அதில் சாரான்ற ஒரு குழந்தை வந்து சூப்பராக நடிச்சிருக்கும். அந்த பிஜிஎம் போட்டு இந்த மாதிரி கிஸ்லாம் கொடுக்காது, இந்த மாதிரி ஃபீலிங்காக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீன் வந்து வேற லெவல் இருக்கும். அதை வந்துட்டு இந்த கொடுமை கோவிந்த் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம சென்டிமெண்ட் வில்லன், அவர் பண்ணி கொடுமை பண்ணி வச்சிருப்பாரு. அதை பாருங்களேன். யோ சென்டிமெண்ட்டு, நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பேரில் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? ஏன் இப்படி பண்ணுற? நாக்க வச்சுட்டு வில்லன் தெரியுமில்ல அது அப்படின்ற மாதிரி நீ பண்ணுறதா குழந்தைங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அதுங்க லூஸ் மோஷன் ஸ்லோ மோஷன் எல்லாம் மோஷன் வந்துட்டு ஓடி போயிருங்க. கம்முன்னு போயாங்கிட்டு அடியே ரத்தி அக்னி கோத்திரி, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை தான் தேடிட்டு இருந்தேன். உலகத்துல மக்கள் இப்படி யாருக்காச்சும் ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன வேணும் சொல்லி போடு ராசாவே அப்படின்னு என்ன வேணும்னு கேட்குது. என்ன கேட்கலாம்? நைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 2 இட்லி, ஒரு மசால் தோசை, ஒரு ஆம்லேட், ஒரு ஆஃப் பாயில், ஒரு ஃபுல் பாயில், ஒரு கலக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பொங்கல் அரைக்கரண்டி, இட்லி சொல்லிட்டுனா, அதுக்கப்புறம் பூரி ஒரு செட்டு, அதுக்கப்புறம் பாயாசம் 2 டம்ளரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நான் டயட்ருக்கு போகிறேன், உடம்பு ஏறிச்சு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் உடம்பு குறைக்க போகிறேன். ஸோ சாப்பிட்ற ஐடியா இல்லைம்மா, நீ போயிட்டு வா. டாடா பாய் பாய். எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. ஏம்மா ஏன் இப்படி போட்டு சோதிக்கிறீங்க? என்ன உன் இடுப்பு இனியானா இடுப்பு நினைச்சே என்ன? அப்படி டக்குன்னு ஆட்டின உடனே பாய்ஸில் வந்து வாட் அ பியூட்டிஃபுல் ஹிப்ஸ் போடுறா லைக் அப்படின்ட்டு ரீல்ஸுக்கு லைக் பண்ணுறதுக்கு. ஆட ஏம்மா அது இடுப்பு இல்லைம்மா, பழைய அடுப்பு மாதிரி இருக்குது. நீ முதல்ல டயட் இருந்து உடம்பை குறைச்சிட்டு வா, சாரி உன் இடுப்பை குறைச்சிட்டு வந்து அப்புறமா வந்து டான்ஸ் பண்ணு. ஓகேவா? உனக்கு நிறைய லைக்ஸ் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே போயிட்டு வா. நெக்ஸ்ட்டு
கஷ்டமா இருக்கா? அப்ப சொல்லாத. ஏப்பா போட்டு உயிர் வாங்கிருக்கீங்க, போட்டு உயிர் வாங்கிருக்கு. கீழே கிடக்குறது. அதாவது ஒருத்த ஓரளவுக்கு இறங்கி போய் பார்த்துருக்கேன், இப்படி ஒரே அடியா அடிமையா அவன் காலுக்கு கீழே இருப்பான் அப்படிங்கிறான். காலுக்கு கீழேனா மண்ணு தான் இருக்கு, மண்ணுக்குள்ள போயறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? அட பேயில போவா, செத்து பேயா போயிருவா நீ. கருத்து சொல்ற பேர்ல இந்த கருத்தூசி கந்தசாமி என்ன இப்படி சொல்றான்? ஏமா பாருங்க, இப்படி காலெல்லாம் உழுகுறாங்கிறான், செத்து கூட போறாங்கிறான். அப்ப கூட உங்க மனசு இறங்கி வரலையா? யாராச்சும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இல்லை அந்த கண்ணாடி போட்ட கருத்தூசி பையனுக்கு. நெக்ஸ்ட் அடி 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 உடனே கழுத்து போட்டு போறது ஒரு நிமிஷம் நடக்கு. நானும் ஒரு வருஷத்துக்கு போயிட்டு விளையாட்டு மேல காட்டுறேன். இவனுங்க வேற கோபப்படுற பேர்ல காமெடி பண்ணிட்டு அட போங்கடாங்கிட்டு போய் இந்த போலீஸ்காரன் சொல்லு. போடாடே, எனக்கு வேற வேலை இல்லை லூசு பயல பரா. என்ன சொன்னீங்க? ஏதேதும் வேணும் என்றால் காதோரம் மெல்லக்கடி. அப்போ ஏதாவது வேணும்னா வந்து உங்க காதை கடிச்சா குடிப்பீங்க. சரி ஓகே, காதை கடிச்சா என்ன குடிப்பீங்க? என்ன சம்மந்தம் எல்லாம் பாடிட்டு இருக்குது? நாள்தோறும் நீ வந்து நீச்சல் பழகு. நீச்சல் பழகிறதுக்கு நீங்க என்ன ஸ்விம்மிங் பூலா இல்லை ஆறா இல்லை கடலா குளமா ஏரியா? ஒருவேளை டபுள் மீனிங்கா இருக்குமோ? நம்ம தான் ஒன்றும் புரியாமல் டியூப்லைட்டாக இருக்குமோ? ஆண்டி உங்களை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நடந்து வந்தா இந்த டான்ஸுக்கு வந்து நான் வந்து ஏதோ கவுண்டரோ கமெண்ட்டோ கொடுப்பேன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஐயோ நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. நெக்ஸ்ட்டு அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு, பொண்ணைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. அண்ணா போற கம்பீரத்தை பாருல, உறவில வந்ததுடா அதெல்லாம். காற்றாய் பறக்குது மனமே ஓ. அவர் கீழே இறங்கினோடனே பூமி என்ன சுத்துதே, பூமணைஞ்சி கத்துதே. எப்படி கத்துதே? ஐயோ எம்மா எப்பா. மக்களே, சின்ன வயசுல வந்து நிறைய பேர் வந்து விளையாடி இருப்பீங்க, நானும் விளையாடி இருக்கேன். இந்த கேம் பேர் வந்து காவியம், மணிக்காவியம் அப்படின்ட்டு கீழே 1 இன்ச் 2 இன்ச்லேருந்து இப்படி குனிஞ்சு ஏறுவோம். ஸோ இப்படி தவி தவி குதிக்கணும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருக்கா வந்துட்டு இப்படி லைட்டாக குனிஞ்சிட்டான், நான் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு விழுந்து முட்டி மோகரெலாம் தேஞ்சிருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அது ஒரு விலங்கு பார்க்குறதுக்கு பூனை மாதிரி இருக்கும் ஆனால் குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆன்சர் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அது பேர் என்னன்னா பூனைக்குட்டி. பார்க்குறதுக்கு பூனை மாதிரியே இருக்கும் ஆனால் குட்டியாக இருக்கும், இது பூனைக்குட்டி. இதுதான் ஆன்சர். சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன சொல்லுன்னு வச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஒரு பசங்க யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் டிங்னு தட்டிடுவாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன், நீங்க இன்ஸ்டாகிராம் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.